இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். என்னோடய பேஸ் வந்து மீடியம் க்ரீன் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இன்னும் டார்க்காக கொடுத்தா தெரியாது அப்படின்றதுனால, கூட எனக்கு அந்த லைட்டாக எஃபெக்டோ வேணுன்றதுனால நான் வந்து மீடியம் க்ரீன் வித் ஒயிட் மிக்ஸ் பண்ணி அதில் பார்ட்டிஷன் பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் சின்னதாகவும் எட்ஜஸில் வந்து வைடாகவும் வரணும். உங்களுக்கு எப்படி வாட்ட வருதோ வச்சு அந்த மாதிரி க்ளீனாக அந்த கர்வ்ஸ் போட்டுக்கோங்க. நான் கேமராக்காக இந்த சைடு வச்சு போட்டுட்ருக்கேன். நான் இந்த லாஸ்ட் ஒன் மட்டும் நான் ஆக்சுவலாக திருப்பி போட்டுட்டேன். இதை பார்த்து நீங்கள் வந்து பார்ட்டிஷன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து டார்க்கர் ஷேடுக்கு க்ரீன் வித் பிளாக் அதை வந்து டைல்யூட் பண்ணி அந்த லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு வெளி பக்கம் நான் கொடுக்குறேன். ஓகேவா? இதே மாதிரி வந்து நம்ம 3 டைம்ஸ் கொடுப்போம். அந்த டார்க்கர் ஷேட் எடுத்துகிட்டு வரதுக்காக உங்களுக்கு ரொம்ப டார்க்காக வேணும்னா அந்த 3rd லாஸ்ட் ஷேட் கொடுக்குறோம் இல்லைங்களா, அப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிளாக் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். க்ரீனோட இப்போ இருக்கிற கலரை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிளாக் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இந்த லாஸ்ட் ஒன்னுக்கு மட்டும் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, அந்த டைரக்ஷனுக்கு ஷேடிங் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் ஒன் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நான் லாஸ்ட்டாக தான் கரெக்ட் பண்ணேன். லேட்டர் தான் நான் ரியலைஸ் பண்ண தப்பாக வரைஞ்சிருக்கேன்ட்டுன்னு. ஸோ நான் திரும்பி மீடியம் போட்டுட்டு மீடியம் க்ரீன் போட்டுட்டு திரும்பி நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன். அது லாஸ்ட்டில் பார்ப்பீங்க. மீதி வந்து இப்போ திரும்பி நான் வந்து செகண்ட் ரவுண்ட் கொடுக்குறேன். இது ஸ்க்ரீன் ஷேடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம டிசையர்ட் கலர் வர வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? அதே மெத்தடில் தான் கொடுக்குற லாஸ்ட்டுக்கு. பட் வந்து உல்ட்டா மேலே ப்ராடாகவும் சைடில் வந்து தின்னாகவும் வந்திருக்கணும். நான் அப்படியே மாற்றி போட்டுட்டேன், திருப்பி வச்சு போட்டதுனால. அது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மர்ஜ் பண்ணுறதுக்கு மீடியம் க்ரீன் இருக்கு இல்லையா, அதையே டைலூட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் மர்ஜ் பண்ணுறதுக்கு பிளாக்கை வெறும் தண்ணியில் பண்ணாமல் மீடியம் க்ரீனை வந்து அந்த லைட்டாக கலர் கொடுத்தோம் இல்லைங்களா, அதுவும் அவ்வளோ ஆப்வியஸாக தெரியக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, மீடியம் க்ரீனை வந்து ரொம்ப டைல்யூட்டடாக எடுத்துகிட்டு அந்த பிளாக் ஸ்பேஸையும் அந்த லைட் கலரையும் வந்து சேர்த்து மர்ஜ் பண்ணி விடுறேன். அதுதான் நான் சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து எடுத்த உடனே ரொம்ப டார்க்காக கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம டைல்யூட்டடாக ஷேடிங் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அதனால் ரொம்ப டேரெக்டாக கொடுத்துட்டாலும் கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் இன்னமும் வந்து டார்க்கர் ஷேட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போது திரும்பவும் ஒரு லைன் வந்து லைட்டர் கொடுக்குறேன் நான்.
இப்போ இந்த டைமில் வந்து நம்ம எதனா கரெக்ஷன்ஸ் இருந்தால் லைட் ஷேடில் பண்ண முடியும்னா அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதை ஸ்மூத்தன் பண்ணி விடுறேன். எப்போவும் லெஃப்ட் ஒரு மாதிரி ரைட் சைடு ஒரு மாதிரி தான் வரும் ஆக்சுவலாக எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு ஸ்க்ரீன் நம்ம ஃபோல்ட் பண்ணுறப்போ ஒரு பேட்டர்ன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நினச்சிக்கலாம். மோஸ்ட்லி ஈவனாக போட பாருங்கள். இப்போ வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிளாக் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, பிளாக் லைன் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். நான் ஆக்சுவலாக ஸ்கிப் ஆகிடுச்சு. பிளாக் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி நான் இன்னொரு ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பிளாக்கில் அவுட்லைன் கொடுக்குறேன். நான் இப்போ நான் வந்து பிளாக் மிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா, எக்ஸ்ட்ராவாக பிளாக் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு டைம் கொடுத்துட்டு கொடுக்கும் போதே வந்து ஸ்மூத்தன் பண்ணுற மாதிரியே கொடுங்க. நீங்கள் லைன் மாதிரி போட வேண்டாம். கொஞ்சம் ப்ராடாக பெரிய ப்ரஷ் எடுத்து ப்ராடாக ஸ்மூத்தன் பண்ணுற மாதிரியே கொடுங்க. அந்த லைட் ஷேடும் தெரியணும் நம்மளுக்கு, டார்க் ஷேடும் தெரியணும். அப்போ தான் வந்து நம்ம 3D எஃபெக்ட் கிடைக்கும். இது நான் திருப்பி கரெக்டாக போட்டிருக்கிறது தெரியுதுங்களா, மேலே ப்ராடாகவும் சைடில் வந்து தின்னாகவும் வருது. இப்போது இதில் வந்து அந்த லைட்டர் ஷேட் தெரியல பார்த்தீங்களா, அதுக்காக தான் நான் செகண்ட் டைம் கொடுக்குறேன். இந்த ஸ்க்ரீன் அதான் இந்த பார்ட் கரெக்ஷன் பண்ணலையா, இதுதான் இப்போ தான் நான் செகண்ட் டைம் கொடுக்குறேன். மற்றதுக்கெலாம் முன்னாடியே கொடுத்துட்டேன், இதுக்கு இப்போ தான் செகண்ட் டைம் கொடுக்குறேன். நான் ஏன் கொடுக்குறேன்றது இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த லைட் ஷேடு கொடுக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப டார்க்காக இருந்துச்சு அந்த ஸ்க்ரீனு. இப்போது ஸ்மூத்தன் பண்ணதை மீடியம் க்ரீனை வந்து டைல்யூட் பண்ணி அதுலேயே ஸ்மூத்தன் பண்ணுறேன். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? எங்கேயுமே அந்த டைரக்ட் லைட் க்ரீன் வந்து தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 000 ப்ரஷில் பிளாக் எடுத்து தின் லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். அந்த லைட்டர் பார்ட்டை க்ளோஸ் பண்ணிட வேண்டாம், நிதானமாக போட்டுக்கோங்க. அந்த பிளாக் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அந்த 3D எஃபெக்ட் தெரியும். இதே மாதிரி 2 பக்கமும் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகேங்களா?